தினம் ஒரு மனித கதை. மனிதர்கள் எப்படி கதை சொல்லணும்? கதையை சொல்லணும், எழுதக்கூடாது. புத்தகத்திலேருந்து படிக்கக்கூடாது. ஒருத்தர் சொல்லி கேட்கணும். அதுதான் கதையை கேட்பதற்கான எளிதான வழி. கதையை எ எழுதுறதும் கஷ்டம், எழுதுனதை படிக்கிறதும் கஷ்டம். இப்போ கதாசிரியர் என்ன பண்ணுறாரு? இது எழுதுறாரு. அது ரொம்ப கஷ்டம். எழுதுறது ரொம்ப கஷ்டம். ஒரு விஷயத்த நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் சொல்லக்கூடிய ஒரு கதையை 10 நிமிஷமாக ஒரு கதையை சொல்கிறோம். அதே கதையை அவர் 10 நிமிஷம் சொன்ன கதையை அவர் நோட்டில் எழுதுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதை எழுதுறதுக்கு 2 மணி நேரமாச்சும் ஆகும். அதை படிக்கிறதுக்கும் ஒரு 2 மணி நேரமாச்சும் ஆகும். அதே நேரத்தில் 10 நிமிஷம் ஒரு கதையை சொல்கிறாருன்னா அதை கேட்குறதுக்கும் 10 நிமிஷம் தான் ஆகும். சொல்லும்போது ஒரு கதையை சொல்லும்போது நேரமும் மிச்சமாகுது, கேட்கும்போது நேரமும் மிச்சமாகுது. அதே இது ஒரு 10 நிமிஷம் சொல்லக்கூடிய கதையை நீங்கள் அப்படியே நோட்டில் எழுதுங்க, கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகும், 1 மணி நேரமாச்சும் ஆகும். அப்போது அதை படிக்கிறதுக்கும் நமக்கு 1 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரம் ஒரு கதாசிரியர் ஒரு கதையை எழுதுறாருன்னா அந்த கதையை படிக்கிறதுக்கும் 1 மணி நேரம் ஆகும். அதே கதையை வாயால் சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், 10 நிமிஷத்தில் சொல்லிடலாம். 10 நிமிஷத்தில் இவர் சொல்லும்போது அவர் 10 நிமிஷத்தில் கேட்டுருவார். எவ்வளோ நேரம் மிச்சமாகுது பாருங்கள். நான் இவ்வளோ விஷயத்த பேசுகிறேன்ல, இதையே நான் நோட்டில் எழுதுனா என்னாகும்? ஒரு 5 நிமிஷத்தில் பேசக்கூடிய ஒரு விஷயத்த நோட்டில் எழுதுனேன்னா எனக்கு ஒரு 3/4 மணி நேரமாச்சும் ஆகிடும். அதை படிக்கிறவங்களுக்கும், நான் இப்போ நோட்டில் எழுதி புத்தகமாக வெளியிடுறேன் அப்படின்னா அதை படிக்கிறவங்களுக்கும் 3/4 மணி நேரம். அப்போது நேரம் தான் வேஸ்ட்டாக போகுது. எளிதான வழி எதுன்னா கதையை சொல்லத்தான் செய்ய வேண்டும். அதான் இயற்கையான வழிமுறை. இதெல்லாம் பேப்பர் கண்டுபிடிச்சதுனால இவங்க வழக்கத்தையே மாற்றிட்டாங்க. பேப்பர் கண்டுபிடிச்சி புத்தகமாக எழுதி அதை வியாபாரம் பண்ணி பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு கதையை சொல்ல வேண்டும் என்கிற இயற்கை நடைமுறையை கதையை எழுதி அதை புத்தகமாக வெளியிட்டு அதை படிக்கின்ற ஒரு வழக்கத்தை, ஒரு செயற்கையான வழக்கத்தை உருவாக்கி விட்டார்கள். அப்படி உருவாக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா கடைசியில் எது உண்மைங்கிறது தெரியாமல் போச்சு. இப்போ நான் சொல்ல வேண்டியிருக்கு, கதைங்கிறத சொல்லணும். இப்படி நான் கண்டுபிடிச்சி என்னை போல் ஒருவன் நான் அதை கண்டுபிடிச்சி நான் சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு உண்மையை கண்டுபிடித்து சொல்ல வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு அந்த உண்மை யாருக்குமே தெரியலை. புத்தகமாக எழுதினவங்களுக்கு அவங்க தெரிஞ்சு அந்த தப்பு பண்ணல, அவங்க தெரியாமல் தான் தப்பு பண்ணுறாங்க. அதை நம்ம கண்டுபிடிச்சி சொல்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் ஒரு கதையை சொல்கிறோம், தினமும் ஒரு கதையை சொல்கிறோம். அப்புறம் இன்னொரு விதிமுறை என்னென்னா, நிஜ வாழ்க்கையில் நடக்க முடியாத சம்பவங்களை கற்பனை பண்ணி சொல்லணும். நிஜ வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் நடக்கவே நடக்காது, சாத்தியமே இல்லை, அப்படிப்பட்ட விஷயங்களை தான் நம்ம கற்பனை பண்ணி சொல்லணும். அந்த வகையில் நாம் இன்றைக்கி ஒரு கதை சொல்கிறோம். திடீர்னால ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு நடுவில் பார்த்திங்கன்னா பெரிய மைதானம். அதை சுற்றி வட்ட வடிவில் குடியிருப்பு வீடுகள்லாம் இருக்குது. அன்றைக்கி இப்போ வழக்கம் போல் என்ன ஆயிடுச்சுன்னா, பயங்கர மழை பெஞ்சிகிட்டு இருக்குது. மழை பெஞ்சு கடைசியில் தண்ணி அந்த ஊர் ஃபுல்லாக நிரம்பிடுச்சு. எல்லா குடிசைகளும் மூழ்க ஆரம்பிச்சிருச்சு. மக்கள்லாம் ஆனால் நிறைய பனைமரம் இருக்குது. மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த தண்ணி உயர பனைமரத்தில் ஏறிக்கிட்டே இருக்காங்க. தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட வீடெல்லாம் கீழே போயிடுச்சு. கிட்டத்தட்ட 50 அடி உயரத்துக்கு தண்ணி வந்துடுச்சு. அவங்க 50 அடி உயரத்துக்கு நிறைய பனைமரம் இருக்கிறதுனால ஈஸியாக நெருக்கமாக வேறு இருக்குதா, அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வேறு பகலில் தான். இந்த நேரம் பார்த்தா பயங்கர வெயில் அடிக்குது. வெயில் கொளுத்துன்னு அடிக்குது. இங்கே பார்த்தா பயங்கர மழையும் அடிக்குது. என்னடா அப்படின்னு சொல்லி ஜாலியாக இருக்குது அவங்களுக்கு. ஒன்றும் குளிரவும் இல்லை. நல்ல ஒரு 50 அடி உயரத்துக்கு கிட்டத்தட்ட பனைமரமே மூழ்கிடும் போலுக்கு. அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு எல்லோரும் யோசிச்சுட்ருக்காங்க. அந்த மாதிரி அது அதை சுற்றி வீடு, நடுவில் பெரிய மைதானம் இருக்குது. இந்த மாதிரி எல்லா மக்களும் அந்த மைதானத்தில் ஒரு 50 அடி உயரத்துக்கு தண்ணி மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. இது கிட்டத்தட்ட எத்தனை நாள் இனிமேல் நிற்குமோ, பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்புறம் திடீர்னால் என்னாச்சு, அந்த மைதானத்துக்கு நடுவில் மிகப்பெரிய தண்ணி எல்லாம் கீழே போகுது. அவ்வளோ நேரம் ஊர் ஃபுல்லாக தேங்கி இருக்கிற 50 அடி உயரத்துக்கு தேங்கியிருந்த அந்த தண்ணி திடீர்னால் அந்த மைதானத்து நடுவில் ஒரு பெரிய குழிக்குள்ளே தண்ணி போன மாதிரி போகுது. அந்த பெரிய குழி ஒன்று உருவாயிடுச்சு. அது என்னன்னே தெரில. அந்த குழிக்குள்ளே அந்த தேங்கியிருந்த ஊர் ஃபுல்லாக 50 அடி உயரத்துக்கு தேங்கியிருந்த அத்தனை தண்ணியும் அந்த குழிக்குள்ளே போயிடுச்சு. மக்களுக்கு ஒரே பயம். எல்லாருமே மரத்தை பிடிச்சிக்கோங்க, ஏன்னா அந்த குழிக்குள்ளே தண்ணி போகும்போது நீங்களும் அந்த தண்ணிக்குள்ளே போயிடுவீங்க. யாரும் அந்த குழிக்கு பக்கத்தில் இருக்கிற மரத்தில் நிற்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் இருக்கிற மரத்தில் நல்லா கெட்டியாக பிடிச்சிட்டாங்க. கடைசியில் எல்லா தண்ணியும் அந்த மைதானத்துக்கு நடுவில் இருந்த அந்த குழிக்குள்ளே போயிடுச்சு. எல்லா தண்ணியும் போயிடுச்சு. இப்போ எல்லாமே வத்திருச்சு. ஊரே இப்போ பார்த்திங்கன்னா எல்லா குடிசையும் வெளியே தெரியாது. 50 அடி உயரத்துக்கு தண்ணி இருந்தது.
இப்போ பார்த்தா அந்த ஊரில் ஒரு நடுவில் ஒரு குழி இருந்தது, அந்த குழிக்குள்ளே தண்ணி போயிடுச்சு. அப்புறம் பார்த்தா அந்த குழி எங்கே தான் போகுது அப்படின்னு பார்க்குறக்காக எல்லாருமே ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அப்போது ஒருத்தரை மட்டும் அனுப்பிச்சி வச்சாங்க, நீ போய் எங்கே தான் போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வா அந்த குழிக்குள்ளே அப்படின்னோடனே. சரி, ஒருத்தன் குழிக்குள்ளே இறங்கி போயிட்டு வரேன், ஒரு இடுப்பில் ஒரு கயிறை கட்டிட்டு போயிட்டாப்புல. போயிட்டு அவர் போயிட்டே இருக்காப்புல, சரிக்கு போயிட்டே இருக்கு. கடைசியில் பார்த்தா அது ஒரு கடலில் கொண்டு விட்டுருச்சு. அப்படியே கடலில் வந்து கிட்டத்தட்ட அது வந்து ஒரு சென்னை கடலில் கொண்டு விட்டுருச்சு. ஆனால் இப்போ நான் கதை சொல்கிறேன்ல, இது கிட்டத்தட்ட இது எங்கே வேணாலும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி கதை நம்ம சொல்லக்கூடாது. அப்போ நம்ம கதையின் விதிமுறையை நாம் மீறுகிறோம். இப்போ நான் சொல்கிற கதை வந்து எங்கே வேணாலும் நடக்கலாம், சாத்தியம் தானே. ஒரு ஒரு ஊரில் இது மாதிரி மழை பெய்யுது, தண்ணி உயரம் வாங்கிட்டே இருக்குது, ஊரே மூழ்கி போச்சு அப்படிங்கிறது நடக்கக்கூடிய விஷயந்தான். அப்படி இருக்கும்போது அந்த ஊருக்கு மத்தியில் ஒரு மைதானம், அதுக்குள்ளே ஒரு குழி, திடீர்னால அந்த குழிக்குள்ளே எல்லா தண்ணியுமே இறங்கிடுது அப்படிங்கிறது இது நடக்கக்கூடிய விஷயந்தான். எங்கேயாவது அபூர்வமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். சாத்தியம் இல்லாத நடக்க முடியாத ஒரு விஷயம் கிடையாது. அப்போது இந்த மாதிரி நான் கதை சொல்லும்போது நான் என்ன நினைக்கிறேன், இந்த மாதிரி நடைமுறையில் சாத்தியம் இல்லாத ஒரு கதையைத்தான் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம். ஆனால் சொல்லும்போது அந்த கதை பார்த்திங்கன்னா நடப்பதற்கு வாய்ப்பு உள்ளதாகவே இருக்குது, நடப்பதற்கு சாத்தியமான கதையாகவே இருக்குது. அப்படின்னா நான் கதையின் விதிமுறையை நான் வந்து சரியாக பின்பற்றவில்லை என்பதுதான் அதன் பொருள். இந்த மாதிரி தப்பு நடக்கும். ஒரு பொறுப்புணர்ச்சியோட கதை சொல்லணும். அப்போ என்னால் வந்து ஒரு நடப்பதற்கு சாத்தியமில்லாத ஒரு விஷயத்தை நான் கதை சம்பவங்களாக சொல்ல முடியவில்லை. நடப்பதற்கு சாத்தியமில்லாத சம்பவங்களை கற்பனை செய்து ஒரு கதையை சொல்ல என்னால் இந்நேரம் முடியவில்லை. அப்போ இது ஒரு தோல்வி. இந்த மாதிரி தோல்வி அடையாமல் வாயை திறந்தாலே நம்ம சொன்னாலே அது நடப்பதற்கு சாத்தியமில்லாத சம்பவங்களை தான் கதைகளாக சொல்லணும். அந்த தண்ணி எல்லாமே ஆகாயத்தில் பறந்து போச்சுன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த ஊரே 50 அடிக்கு மூழ்கிடுச்சு. ஒரு மழை பெஞ்சு 50 அடி உயரத்துக்கு கிட்டத்தட்ட 10 நாள் தொடர்ந்து மழை பெய்யுது, 50 அடி உயரத்துக்கு தண்ணி வந்துருச்சு. திடீர்னால அந்த தண்ணி என்ன பண்ணுது, வானத்துக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. எல்லா தண்ணியும் வானத்துக்கு போக ஆரம்பிச்சிச்சு. அப்படியே தண்ணி குறைய ஆரம்பிச்சிருச்சு. அங்கங்கே வானத்துக்கு தண்ணி போக ஆரம்பிச்சிருச்சு. மேகத்தையும் தாண்டி போய்கிட்டே இருக்குது அந்த தண்ணி. கடைசியில் பார்த்தா அந்த ஊரில் தண்ணி இல்லை. அப்படிங்கும்போது இது கொஞ்சம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி தான் தோணுது. இது மாதிரி எங்கேயும் நடக்காது தானே, அந்த மாதிரி கதை சொல்லணும். அப்போ விதிமுறையை புரிஞ்சுக்கிட்டு அப்போ எப்போவுமே அந்த விதிமுறையை மனசில் வச்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம சொன்னாலே அது நடப்பதற்கு சாத்தியமில்லாத சம்பவங்களை தான் நம்ம கற்பனை பண்ணி சொல்லணும். அதுதான் நம்ம மனசில் வரணும், நம்ம வாயில் அது மாதிரி தான் வரணும். இது மாதிரி நினச்சிக்கிட்டே நம்ம அந்த விதிமுறையை மனசில் நினச்சிக்கிட்டே சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அப்போ அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு கதையை சொல்கிறோம் அப்படின்னா அந்த கதை அதற்கான விதிமுறை என்ன விதிமுறை, நடப்பதற்கு சாத்தியமில்லாத சம்பவங்களை நான் கற்பனை செய்ய வேண்டும். அதுதான் கதை சொல்வதற்கான விதிமுறை. அந்த விதிமுறை தானாகவே வரணும். நான் நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது, விதிமுறையை நான் எப்பவும் படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. நான் கதை சொன்னாலே அப்படித்தாங்க வரும், நடப்பதற்கு சம்மந்தமில்லாத விஷயத்தை தான் நான் கதையாக சொல்லுவேன், கற்பனை பண்ணி சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அப்படி வர்றதுனால தான் விதிமுறையை நான் புரிஞ்சுக்கிறேன். ஓஹோ, இப்படி தான் கதை சொல்லும் போலுக்க, நடப்பதற்கு சாத்தியமில்லாத விஷயங்களை கற்பனை பண்ணி சொல்கிறது தான் கதை போலுக்க அப்படிங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்? நான் சொல்லும்போது எனக்கு அப்படி தான் வருது. நான் சொல்லும்போது ஒரு கதையை சொல்லும்போது எனக்கு கதைகள் அப்படித்தான் வருகிறது. அப்படின்னா அதுலேருந்து தான் நான் ஒரு விதிமுறை எடுக்கிறேன்னு தவிர விதிமுறையை உருவாக்கி விட்டு கதை சொல்லவில்லை. அப்போ நான் அப்போது நீங்கள் வந்து சொன்னாலே, நீங்கள் வாயை திறந்து கதை சொன்னாலே அது நடப்பதற்கு சாத்தியமில்லாத விஷயங்களை நீங்கள் கதையாக சொல்லணும். அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உணவு கட்டுப்பாடு. இந்த மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய், அரிசி, கேழ்வரை, கோதுமை, உப்பு, இந்த உப்பெல்லாம் போட்டு இந்த மாதிரி செயற்கை உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா உங்களால் ஒரு கதையை சொல்லுகிற திறன், நான் வந்து எதையெல்லாம் விதிமுறை, கதை சொல்வதற்கு எதெல்லாம் விதிமுறைன்னு சொல்கிறேன், அது மாதிரி ஒரு பாடல் எப்படி பாட வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். அதற்கான அர்த்தமில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தி அர்த்தமில்லாத வார்த்தைகளை கற்பனை செய்ய வேண்டும். அப்போ இதுக்கெல்லாம் எது ஆதாரம் தெரியுமா? எது ஆதாரம்னா, இது போன்ற கற்பனை திறனுக்கு எது ஆதாரம்னா உணவு கட்டுப்பாடு தான். மனிதர்கள் உண்ண வேண்டிய உணவுகளை சாப்பிட வேண்டும். மனிதர்கள் உண்பதற்கு இயற்கை அனுமதித்த உணவுகளை சாப்பிட்டால் மட்டும்தான் இந்த கற்பனை, நான் சொல்லுகிற கற்பனை சாத்தியமாகும். இப்போ நான் ஒரு கதை சொன்னேன், நடப்பதற்கு சாத்தியமான கற்பனைகளை தான் நான் சொன்னேன். இது நடக்கிற ஒரு விஷயம் தானே. அதாவது ஒரு ஊரில் நடுவில் மழை பெய்யுது, 50 அடி உயரத்துக்கு தண்ணி வருது. திடீர்னால
அந்த ஊரின் மைதானத்தின் மையத்தில் ஒரு குழி வருது, அந்த குழிக்குள்ளே அந்த ஊரில் தேங்கி நின்று எல்லா தண்ணியும் இறங்கிடுச்சு அப்படின்னு நான் சொன்னேன். இது நடப்பதற்கு சாத்தியமானது தான். அப்படின்னா அப்போ எனக்கு ஏன் அந்த மாதிரி கற்பனை வந்தது? நான் சொன்னாலே அதில் ஏதாவது நடப்பதற்கு சாத்தியமில்லாத சம்பவங்கள் தான் எனக்கு கற்பனையில் தோன்ற வேண்டும். அப்படி இருக்கும்போது நான் அப்படி நினச்சி சொன்னால் கூட, நடப்பதற்கு சாத்தியமில்லாத விஷயத்தை தான் சொல்லணும் அப்படின்னு நினச்சி சொன்னால் கூட, நடப்பதற்கு சாத்தியமுள்ள விஷயங்கள் தான் என் வாயிலேருந்து வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இன்றைக்கி உணவு கட்டுப்பாட்டை நான் மீறிவிட்டேன். உண்மைதான், நான் இன்றைக்கி உணவு கட்டுப்பாட்டை மீறிட்டேன். நான் இன்றைக்கி சோறு சாப்பிட்டேன். இந்த உணவு தான் எனது கற்பனை திறனை பாதிக்குது. நமக்கு ஏன் இப்போ மனிதர்கள் பாருங்கள், யாருக்குமே கற்பனை திறனே கிடையாது. பெரும்பாலும் கற்பனைக்கு நிஜத்துக்கும் வித்தியாசம் தெரியாது. கற்பனைன்னா என்ன, நிஜம்னா என்னன்னு தெரியாது. இப்போ இயேசுநாதர் 3ஆம் நாள் வானத்துக்கு போனார் அப்படின்னு அது ஒரு கற்பனை, நிஜத்தில் நடக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ அந்த கற்பனையை உண்மைன்னு நம்பிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கற்பனைன்னா என்னன்னு மக்களுக்கு தெரியல, கற்பனைக்கும் நிஜத்துக்கும் வித்தியாசம் தெரியலை. அதுபோல் அனுமர் என்னது மலையை தூக்கிட்டு பறந்தாருன்னு சொல்லணும். அப்படி தூக்கிட்டு போகவே முடியாது. அப்போ அது ஒரு கற்பனை, ஆனால் அது நிஜம்னு நம்புகிறாங்க. இது மாதிரி இந்த மதம் எல்லாமே பார்த்திங்கன்னா கற்பனையை நிஜம்னு நம்பி ஏமாந்து போய் கிடக்குறாங்க. அப்போ மக்களுக்கு கற்பனைன்னா என்னன்னே தெரில. அப்படின்னா என்ன அர்த்தம்? கற்பனை செய்யவே தெரியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன காரணம்? அவங்க சாப்பிட்ற உணவு. பெரும்பாலான மக்கள் என்ன சாப்பிட்றோம்? மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், அரிசி, கேழ்வரை, கோதுமை, இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிட்றாங்க. அதனால தான் அவங்களுக்கு கற்பனை என்பது வரமாட்டேங்குது. கற்பனை செய்வதற்கு பயிற்சி பெற வேண்டியிருக்கு. இயற்கையாகவே கற்பனை அவங்களுக்கு வரமாட்டேங்குது. அப்போ எனக்கு இன்றைக்கி கற்பனை வரவில்லை. நான் கற்பனையாக ஒரு கதை சொல்ல வேண்டும், இந்த நடைமுறை உள்ள வாழ்க்கையில் நடப்பதற்கு சாத்தியமில்லாத ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் அப்படி சொல்ல முடியல. நடப்பதற்கு சாத்தியமான விஷயந்தான் என் வாயிலேருந்து வருது, எனது மூளையில் தோன்றுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இன்றைக்கி உண்மையில் அதற்கான காரணத்தை ஆராயும்போது நான் உணவு கட்டுப்பாட்டை மீறினேன். நான் வழக்கமாக என்ன சொல்லிட்டு இருக்கேன்? சோறுலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன். நான் இன்றைக்கி சாப்பிட்டேன். அப்போ அதற்கு என்ன காரணம்? அதற்கு இன்னொரு காரணம் இருக்குது. அப்போ நான் எனது உணவு கட்டுப்பாட்டில் உறுதியாக இல்லை, ஒரு உறுதியாக என்னால் கடைபிடிக்க முடியவில்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதனால தான் நான் சோறு சாப்பிட்டேன். சோறு சாப்பிட்டனால எனது கற்பனை திறன் பாதிக்குது. எப்படி பெரும்பாலான மக்களுக்கு கற்பனை திறன் இல்லையோ, கற்பனைக்கும் நிஜத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, மூட நம்பிக்கைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அதுபோல் எனக்கு அந்த பிரச்சனை வருது. நான் அந்த உணவுகளை சாப்பிட்டால் எனக்கும் அதே பிரச்சனை தான் வரும். அதனால் அந்த உணவுகளை நான் சாப்பிடாமல் இருந்தேன் பல நாட்களாக. இன்று நான் அந்த உணவு கட்டுப்பாட்டை மீறும் பொழுது எனக்கும் அதே பிரச்சனை வருது. அந்த உணவுகளை சாப்பிட்டா உங்களுக்கு கற்பனைக்கு நிஜத்துக்கு வித்தியாசம் தெரியாது, கற்பனைன்னா என்னன்னே தெரியாது, கற்பனை செய்யக்கூடிய அந்த திறனும் நமக்கு இல்லாமல் போயிடும். இது என்ன அப்படின்னா, அந்த அரிசி, கேழ்வரை, கோதுமை எல்லாம் மூளையின் செயல்பாட்டை பாதிக்கும், உடலின் செயல்பாட்டை பாதிக்கும். உடலை செயல்பட விடாது, உடல் உள்ளுறுப்புகளை செயல்பட விடாது. நீங்கள் இட்லி, பூரி, பொங்கல், தோசையெல்லாம் சாப்பிட்றீங்க, பிரியாணி, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால் இதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு செயல்படாது, உள்ளுறுப்புகள் செயல்படாது. அது எப்படிப்பா செயல்பட? எல்லோரும் அதான் சாப்பிட்டுட்ருக்காங்க, செயல்படாமலா போச்சு? அதான் நோய் வருதுன்ற. ஒரு நோய்ங்கிறது எது? உள்ளுறுப்புகள் செயல்படலை, ரிப்பேர் ஆகுது. ஒரு சிறுநீரகம் ரிப்பேர் ஆகுது, உடனே ரிப்பேர் ஆகுது, சாப்பிட்டா உடனே ரிப்பேர் ஆகுது. 40 வருஷமாக சாப்பிட்றாங்க சின்ன வயசுலேருந்து. ஆனால் சின்ன வயசுலேருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு 40 வயசில் உங்களுக்கு சுகர் வந்துருச்சு, அப்புறம் புற்றுநோய் வந்துருச்சு, சிறுநீரகம் செயலிழந்து போச்சு. அந்த உள்ளுறுப்புகள் செயல்பட மாட்டேங்குது. காரணம் இவங்க சாப்பிட்ற சாப்பாடு. மூளை செயல்பட மாட்டேங்குது. காரணம் இவங்க சாப்பிட்ற சாப்பாடு. மூளையின் செயல்பாடு சரியாக இல்லாதனால தான் கற்பனைக்கு நிஜத்துக்கும் வித்தியாசம் தெரியலன்னு அர்த்தம். மூளை ஒழுங்காக வேலை செஞ்சால் தான் கற்பனை செய்வது எப்படி, கற்பனைக்கும் நிஜத்துக்கும் வித்தியாசம், இந்த வேறுபாடுகளை கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன அர்த்தம்? சொல்கிறது அப்படியே நம்புது. யார் எதை சொன்னாலும், பொய்யை சொன்னாலும் உண்மையான நம்புகிறது இந்த மூளை. அப்படின்னா என்ன? அந்த மூளையால் புரிஞ்சுக்கிற திறன் இல்லை, உண்மை எது பொய் எது என்பதை புரிந்து கொள்கிற திறன் அந்த மூளைக்கு இல்லை. காரணம் அது சாப்பிட்ட உணவு தான் காரணம். இப்போ எப்படி ஒரு பெட்ரோல் வண்டியில் டீசல் போட்டால் அந்த வண்டி எப்படி வேலை செய்யாதோ, அந்த இன்ஜின் எப்படி கெட்டு போயிடுமோ, இந்த இன்ஜினோட உதிரிப்பாகங்கள் எல்லாம் கெட்டு போயிடும். அதுபோல் இந்த மனித உடலுக்கு பொருந்தாத உணவுகளை நாம் சாப்பிடும்போது இந்த உடல் செயல்படாது. ஆனால் அது செயல்படாமல் போவதற்கு எடுத்துக்கொள்கிற கால அளவு இருக்குல்ல, கொஞ்சம் ஒரு 40 வருஷம். ஒரு சின்ன வயசுலேருந்து நம்ம அரிசி, கேழ்வரகு, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய் சாப்பிட்றாங்க.
அது படிப்படியாக பல்வேறு காய்ச்சல், சளி பிரச்சனை அப்படிலாம் உண்டு பண்ணி கடைசியில் பார்த்தா ஒரு 40 வயசில் சுகர் வந்துடும், 40 வயசில் ஆஸ்மா, வீசிங்லாம் வந்துடும், 40 வயசில் ஒரு மூல நோய் வந்துடும், புற்றுநோய் வந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உடல் உள்ளுறுப்புகள் செயல்படாமல் போவதில் முத்திய நிலையில் அடைகிறது. உடல் மட்டுமல்ல, மூளையும் செயல்படாது. மூளையும் உண்மையை பொய்ன்னு அதாவது பொய்யை வந்து உண்மையாக நம்புது, கற்பனையை வந்து நெஜம்னு நம்புது. இதெல்லாம் மூட நம்பிக்கைகள். உண்மை இயற்கையை புரிஞ்சிக்க முடியல, மூளை ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது, அதுக்கு சிந்திக்கிற திறன் இல்லை. அதனால தான் வந்து இந்த உணவுகளை சாப்பிட்டதால் மூளை சரியாக வேலை செய்யவில்லை, சிந்திக்கிற திறன் இல்லாமல் போய்விட்டது. அதை சிந்திக்க வைப்பதற்காக தான் செயற்கையான வழிகளில் சிந்திக்க வைப்பதற்காக பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு ஏன் அனுப்புகிறாங்க? இந்த உணவுகளை சாப்பிட்டால் மூளை சரியாக சிந்திக்காது. அப்போ அதை இந்த உணவுகளை உண்பதற்கு மனிதர்கள் அடிமையாகிவிட்டார்கள். இந்த நிலையில் இந்த மூளையை எப்படி சிந்திக்க வைப்பது? அதுக்கு தான் பள்ளிக்கூடத்தை கட்டுறாங்க. பள்ளிக்கூடத்தை கட்டி ஆசிரியர்களை நியமித்து பிள்ளைகளுக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். கற்றுக் கொடுத்து செயற்கையாக சிந்திப்பதற்கு, செயற்கையாக அந்த மூளை செயல்படுவதற்கு, செயற்கையாக அந்த மூளை சிந்திப்பதற்கும் செயல்படுவதற்கும் யோசிப்பதற்கும் அங்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஒரு செயற்கையான அறிவு என்பது அங்கு ஊட்டப்படுகிறது. செயற்கையான ஒரு கல்வி அது வந்து அதான் இது செயற்கையான அறிவை பெறுவதற்கான ஒரு இடம்தான். ஏன்னா இந்த உணவுகளை சாப்பிட்டதால் மூளை ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது, உடம்பு ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது. இந்த நிலையில் மூளையை எப்படி வேலை செய்ய வைக்கிறது, மூளைக்கு எப்படி யோசிக்கிற திறனை கொடுப்பது, அதுக்கான செயற்கையான வழிமுறை தான் இந்த பள்ளிக்கூடங்களும் கல்லூரியும். நம்ம உணவை சரியாக சாப்பிட்டா நமக்கு பள்ளிக்கூடங்களே தேவையில்லை. அந்த இயற்கையான சிந்திக்கிற திறன் இருக்குல்ல, அது நமக்கு வந்துடும். இப்போ பிற உயிரினங்களுக்கு அந்த இயற்கையான சிந்திக்கிற திறன் இருக்குதா இல்லையா? இருக்குது தானே. ஆடு, மாடு அவைகளுக்கெல்லாம் இயற்கையான அறிவு இருக்குது. அது யாராலையும் மறக்க முடியாது. அது ஒன்றும் முட்டாள் கிடையாது, மூட நம்பி. நம்மளை மாதிரி அது மனிதர்களைப் போல மூடர்கள் கிடையாது. ஒரு ஆடாக இருக்கட்டும், ஒரு எறும்பாக இருக்கட்டும், ஒரு கழுதையாக இருக்கட்டும், ஒரு மாடாக இருக்கட்டும், ஒரு மயிலாக இருக்கட்டும், புறாவாக இருக்கட்டும், காக்காவாக இருக்கட்டும், எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு இயற்கையான அறிவு இருக்குது. காரணம், அவைகளுக்கு என்ன உணவு உண்ண வேண்டுமோ அதைத்தான் அவைகள் உண்ணுகின்றன. மாடு வந்து புல்லை தான் சாப்பிடணுன்னு விதிமுறை. அதனால தான் அது ஒழுங்காக அதுக்கு இயற்கையான அறிவு இருக்குது. அது புல்லை தின்பதற்கு பதிலாக மாமிசத்தை தின்றிருந்தால் கண்டிப்பாக அந்த மாடு வந்து அதோட மூளை ஒழுங்காக வேலை செய்யாது. நாம் அப்படி தான் வந்து நம்ம மனித மூளை ஏன் வேலை செய்யாமல் போச்சுன்னா எல்லாத்தையும் திங்க ஆரம்பிச்சிட்டாங்க, மாமிசத்தெல்லாம் திங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. சரி, ஏன் மாமிசத்தை சாப்பிடக்கூடாது? அதெல்லாம் சாப்பிட்லாம். நீங்கள் பச்சையாக சாப்பிடுங்க. மாமிசத்தை சாப்பிட்லான்னா பச்சையாக சாப்பிடுங்க. வாயில் வச்சா பச்சை கறியை யாராவது வாயில் வச்சா வாந்தி தான் வரும். இல்லை, யாரோ 1-2 பேர் சாப்பிடுவாங்க. அதில் சைனாவில் ஏதாவது ஒரு கொஞ்சம் பேர் சாப்பிடுவாங்க. அதையெல்லாம் உதாரணமாக எடுத்துக்கூடாது. பெரும்பாலான மக்கள் அதை விரும்புகிறார்களா? அதை விரும்பவில்லை. பெரும்பான்மையான மக்களின் விருப்பத்தை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம ஒரு சரியான முடிவை எடுக்க முடியும். அந்த பச்சை கறியை சாப்பிட்றது வந்து சும்மா நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமேங்கிற ஒரு பரிசோதனை முயற்சி தான். இப்போ சைனாக்காரங்களாம் நிறைய புழு சாப்பிட்றாங்க, அது சாப்பிட்றாங்க. இதெல்லாம் ஒரு பரிசோதனை முயற்சி. அது என்ன நம்புகிறாங்கன்னு, எதுக்காக அதெல்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னா, இதெல்லாம் சாப்பிட்டா நல்லா ஆன்மை பெருகும், அது வரும், இது வரும், இந்த மாதிரி பொருளை அவங்க வாழ்க்கையில் அந்த மாதிரி நம்பிக்கைகளை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. அதனால தான் அவங்க புழுவை திங்கிறது, பாம்பை திங்கிறது, பூரானை திங்கிறது, கரப்பாம்பூச்சி திங்கிறது. இதெல்லாம் என்னென்னா, இதெல்லாம் சாப்பிட்டா அவங்களுக்கு ஏதோ ஒரு சக்தி கிடைக்குது, நல்ல ஆண்மை காமம்லாம் பெருகும் அப்படின்னு அவங்க காதில் யாரோ சொல்லி வச்சுருக்காங்க. இது மாதிரியான நம்பிக்கைகள் அங்கே கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் அவங்க அதை சாப்பிட்றாங்க. அப்படிப்பட்ட மனசில் ஒரு ஆசையை வச்சுக்கிட்டு தான் அவங்க அதை சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ மருந்து கசந்தால் கூட நம்ம இந்த மருந்தை ஏன் குடிக்கிறோம்? குடித்தா நமக்கு நல்லாயிடும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வந்து கசப்பான மருந்தையும் குடிக்க வைக்குது. அதுபோல் தான் இந்த அலகு குத்திட்டு கடவுளுக்கு அலகு குத்திட்டு தொங்குறாங்க ஆகாயத்தில். ஏன் அதை பண்ணுறாங்க? வலிக்கும் தான். ஆனால் ஏன்னா நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அந்த ஆசையில் அந்த துன்பத்தை அவர்கள் ஏற்கிறார்கள். இப்போ தீ மிதிக்கிறாங்க, நெருப்பு குழியில் இறங்கி ஓடுறாங்க. ஏன்? சுடத்தான் செய்யும். ஏன் அப்புறம் ஓடுறாங்க? சுடும்ல, பொத்துரும் தான். அவன் நல்லது நடக்குங்கிற ஒரு ஆசை, மனசுக்குள்ளே ஒரு உள்நோக்கம் இருக்குது. அந்த ஆசையை மனசில் வச்சுக்கிட்டு அந்த துன்பத்தை அதுபோல் இந்த சைனாக்காரங்கெல்லாம் தவளையை திங்கிறது, பச்சை கறியை மாமிசத்தை திங்கிறது, தேளை பிடிச்சி திங்கிறது, கரப்பாம்பூச்சி திங்கிறது. இதெல்லாம் எதுக்காக திங்கிறாங்கன்னா, ஏதாவது நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால் பல நல்லது நடக்கும். எப்படி இருக்கலாம், போய் கேட்டு பாருங்கள், சொல்லுவாங்க. ஆண்மை அதிகரிக்கும், அது அதிகரிக்கும், இது அதிகரிக்கும், ஆசைகள் பெருகும், நல்லா சூப்பராக செயல்படலாம், அப்படி இப்படின்னு ஏதாவது கதை சொல்லி அந்த நம்பிக்கையை மனசில் வச்சுக்கிட்டு தான் அவங்க அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு காரணமே அதுதான்.
இப்படி ஏதாவது ஒரு உள்நோக்கம் இருக்கும். உள்நோக்கம் ஆனால் அது சாப்பிட்றது கஷ்டம்தான். பச்சையாக வேறு சாப்பிட்றாங்க, அருவருப்பான ஒரு நடைமுறை. அப்போ அது ஆனால் மனசுக்குள்ளே அவங்களுக்கு அப்படி ஒரு உள்நோக்கம் இருக்குது. அதனால தான் அந்த வேலையை அவங்க செய்கிறாங்க. ஏதாவது நல்லது நடக்கும், அல்லது ஏதாவது ஒரு செல்வம் பெருகும், அல்லது ஆண்மை பெருகும், அப்படி இப்படின்னு எதையாவது சொல்லி அவங்கள திங்க வைக்கிறாங்க. அங்குள்ள பெரியோர்கள் அந்த மாதிரி அவங்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது. அது மாதிரி ஒரு விதிமுறைப்படி நம்ம எதுக்காக இதை சொல்ல வரோம் அப்படின்னா, நம்ம விதிமுறைப்படி நாம் என்ன உணவு உண்ண வேண்டுமோ அதை சாப்பிட்டால் மட்டும்தான் நமக்கு மூளை சரியாக வேலை செய்யும். நம்ம இயற்கையை சரியாக புரிஞ்சிக்க முடியும். நம்ம கண்ணெல்லாம் ஒழுங்காக வேலை செய்யும். கண்ணாடிலாம் தேவையில்ல. அப்புறம் உண்மைகளை புரிஞ்சிக்கலாம், இயற்கையை எளிதாக புரிஞ்சிக்கலாம். நம்ம தப்பான உணவு சாப்பிட்றதுனால தான் தப்பாக யோசிக்கிறோம், தப்பாக புரிஞ்சுக்கிறோம்.